அப்பா ரத்தனம் உன்னை ஒரு மாதிரியா பிடிச்சண்டா. இவ்வளவு நேரம் துரத்தி கழுத்தறுத்தி அது பத்தாதா? அட ரத்தனம் நமக்கு வேண்டிய பயப்பா, நீ போப்பா. அட சல்யூட் அடிக்கிறதுக்கா இவ்வளவு நேரம் துரத்துற? சொல்லி இருக்க கூடாது, கேட்லயே வாங்கிருப்பேன். இது அட உனக்கு அடிச்சாரா? கத்திக்கிட்டு காரு பின்னால கழுதியா ஓடியார, காதே கேட்கல உனக்கு? அது சரி, எப்படி கேட்கும்? என்னடா இது, வீடுதானா இல்ல மாளிகையாடா? ஏடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய வீட்டுல உன் பொண்டாட்டி எந்த ரூம் இருக்கான்னு தேடணும் போடுறது. எங்கப்பா என்ன வசதி, என்ன வாழ்க்கை. உன்ன மாதிரி திடீர் பணக்காரங்க எல்லாம் ஏன் பாஷை தெரியாத கூர்க்காவ காவலுக்கு வச்சிருக்காங்கன்னு இப்பதாண்டா தெரியுது. என்ன மாதிரி பழகினவங்க உறவுக்காரங்க இவங்க எல்லாம் வந்து பழைய கதையை பேசிட்டு அசிங்கமாச்சே. அதனால தானே சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொண்டு சொல்லு. நீ பணக்காரன் நினைச்சப்ப சாப்பிடலாம், நான் ஏழப்பட்டவன் கிடைச்சப்பதாண்டா சாப்பிட முடியும். சீக்கிரம் கொண்டு சொல்லு, சீக்கிரம் கொண்டு சொல்லு. என்னடா படுக்க இது, உட்கார்ந்தா தூக்கி வெளியே போட்டு போடுறது. எப்பா நீ பாட்டுக்கு அல்வாவும் ஆப்பளம் கொண்டு சொல்லாத, அதுக்கு என் பசியோட மகிமையே தெரியாது. எனக்கு நல்ல பழைய சோறும் கட்டு தயிர், எருமை தயிர், தொட்டுக்கிறது கொஞ்சம் சிறு வெங்காயம், அதுதான் எங்க ஜாதிக்கே சோறு. இதுலயும் நான் படுக்கிற ஜனமா புரட்டி புரட்டி அடிக்கும் போல இருக்கு. எழுந்துடுற யாரா நீ? என்னைய கேக்குற? விளையாடுறா, சோறு கேட்டல்ல, இவ்வளவு பெரிய பங்களா வச்சிருக்கிற, சோறு இல்ல? உண்மையத்தான் கேக்குறியா? நான்சென்ஸ். எதுக்காக உள்ள வந்த? என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, இந்த பூமிக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்குதாண்டா நேர்ல பாக்குறேன். நீ வந்து என்ன பார்த்து யாருன்னு கேட்டதுக்கு இந்நேரம் பூமி வெடிச்சு பங்களாவோட நீ கீழே போயிருக்க வேண்டியவன்டா. ரத்னம், யாரா பேர சொல்லி கூப்பிடுற? தப்புதானா? நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் கவனப்படுத்துறேன். மண்ணடி பாலத்துக்கு கீழே நீ குளிர் ஜரத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என் கிழிஞ்ச சொக்காய உனக்கு போத்தி டீயும் மாத்திரையும் வாங்கி கொடுத்து காப்பாத்துற பாவிடா நானே. என்னோட தெரியல இல்ல, பரவாயில்ல, பணம் இருக்கலாம், ஆனா நல்ல இதயம் இருக்கணும் தெரியுமா உனக்கு? அதனாலதான் இதயம் இருக்கிற இந்த இடது பக்கத்துல பணம் வைக்கிற பாக்கெட்டையும் வச்சிருக்கிறான். ஆனா ரொம்ப பேருக்கு இந்த காலத்துல உன்ன மாதிரிதான் இதயமும் கிடையாது, பாக்கெட்டும் கிடையாது. பரவாயில்லடா, டே ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்க, இதயம் இல்லாதவங்கிட்ட பணம் இருக்கிறதும் குஷ்டரோகி கையில வெண்ணெய் இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதான்டா. யாருக்குமே பிரயோஜனப்படாது. யாரு இல்ல தேர்தல்ல ஜெயிச்ச தலைவன் தொண்டல மறக்கிற மாதிரி நீ என்ன மறந்துட்ட. ஒண்ணு மாத்திர கவனத்துல வச்சுக்க, நான் இன்னும் தரையில தாண்டா நிக்கிறேன். நீ ரொம்ப அவசரம் போயிட்ட. நான் விழுந்தேன்னா எனக்கு அடிபடாது, அவ்வளவு உயரத்திலிருந்து நீ விழுந்தன்னா அடி மாத்திரப்படாதுரா. இப்ப நீ என்னதாடா சொல்ற? என்ன மறந்துட்ட? நான் கவலைப்படலடா, ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே செத்துட்டு இருக்கான் பாரு உங்க அண்ணன் ராமு. அந்த உத்தமனை மறந்த பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. என்ன பார்த்தாடா அப்படி கேட்ட? பாத்தியாடா, நான் ராமுக்கா தேடி வச்சிருக்கிற செல்வத்தை பாத்தியா? இந்த பணமும் பங்களா வாசமும் அவனை எங்க தேர்ந்து பிரிச்சிரும் நீ நினைக்கிறியா? ஹே, கொள்கையால நாங்க பிரிஞ்சாலும் பாசத்தால எங்களை பிரிக்கவே முடியாதா? சக்கரவர்த்தி, மனம் திறந்து சொல்றேன், ஊரை கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்து வச்சேன், ஆனா நிம்மதி இழந்துட்டேன்டா. சிறையில இருக்கிற போது கூட சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். இப்போ இவ்வளவு பெரிய பங்களாவுல உண்மையிலேயே ஒரு கைதியை போல இருக்கேன்டா. இவ்வளவு பணத்தையும் ராமுவுக்காக சேர்த்து வச்சிருக்கிற ரத்னம், என்ன மன்னிச்சிடற. உன்னோட உயர்ந்த குணத்தை புரிஞ்சுக்காம நான் என்னன்னு பேசிட்டேன். நான் யாருக்காக பணத்தை சேர்த்து வச்சேனோ அவன் இங்க வந்து தங்க மறுக்கிறானே. சக்கரவர்த்தி, எப்படியாவது அவன்கிட்ட சொல்லி அவனை நீதாடா இங்க வந்து தங்க வைக்கணும். அவனவன் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறான், இவ்வளவு பணத்தை அனுபவிக்கிறதுக்கு எவனாவது வரமாட்டேன்னு சொல்லுவானா? நீ கவலைப்படாத, அவன் எங்க இருந்தாலும் புடிச்சாந்துறான்டா. தேங்க்யூடா.
ரத்னம் லட்ச லட்சமா சேர்த்து வச்சிருக்கான். உன்னை பாக்கணும்னு துடியா துடிக்கிறான். வாயா. ஐயோ புறப்படையா. செலவுக்கல்லே பங்களாவா. தரைய குடிஞ்சு பார்த்தா மூஞ்சி தெரியுமா? வெள்ளித்தட்டுல சாப்பாடா, தங்க கோப்பையில தண்ணியா? தண்ணின்னா என்ன சாதாரண தண்ணியா? ஏன் வாயால சொல்லப்படாது. அத்தனையும் பலரசம். அந்த பங்களாவில் இருக்கிற நாய் இருக்குது பாரு, அல்சேஷன் நாய், அதுவே ஆப்பிள் ஜூஸ் தான் குடிக்குதான். யோ நீ சொந்தத்தை பார்க்கணுமா? வாயா. யோ என்னமா சொன்னியே? அங்க ஒரு ஸ்பிரிங் கட்டில் இருக்கான். அதுல உட்கார்ந்தா தூக்கி தூக்கி போடுதியா? அதுல படுத்து பாக்கணையா, மஜாவா இருக்குயா. என்ன இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறான்? கொஞ்சம் கூட காதல வாங்காம சட்டை பண்ணாமே போறானே. அந்த ஆளு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏ சக்கர, அந்த பங்களாவுக்கு என்ன கூட்டிட்டு போ. நீ கவலையை விடு, ஒரு விழா வரப்போகுது, அதுல கலந்துக்குவான். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? சோறு போடுங்க. அம்மா, நான் வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் உங்களையும் இந்த சாப்பாட்டையும் என்னால மறக்க முடியுமா? ஏன் தம்பி, உன்னை கொஞ்ச நாளா காணமே, எப்படி பார்க்கிற? நல்லா இருக்கேம்மா. உன்னை இந்த நிலையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நீங்க அவசியம் என் பங்களாவுக்கு ஒரு முறை வரணும். கண்டிப்பா வரேன்பா. ஏம்பா, உங்களுக்கு குழந்தைங்க உறவுக்காரங்க யாருமே கிடையாது? அம்மா, ஏம்பா கண் கலங்குறீங்க? பிள்ளைகளை பெத்துட்டா மட்டும் போதாதுப்பா, அவங்க சம்பாதிச்சு போட்டு சாப்பிட கொடுத்து வைக்கணும். கவலைப்படாதீங்க. வேண்டாம், நான் மறுக்கிறேன்னு வருத்தப்படாத. இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு என்னை வந்து மறக்காம பார்த்து இவ்வளவு அன்பா பேசுறியே, இதை விடவா இந்த பணம் பெருசு? என்ன சோத்துக்காரம்மா, சௌக்கியமா? நல்லா இருக்கு ஐயா. குட் மார்னிங் சார். அம்மா, நான் வரேம்மா. ஒரு நாளைக்கு நானே வந்து உங்களை பங்களாவை கூட்டிட்டு போறேன். ஆகட்டும்பா. மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஏம்மா, காரை கொஞ்சம் மெதுவா ஓட்டக்கூடாது? தம்பி, அந்த பொண்ணு பேர்ல என்ன தப்பு? தவறு என் பேர்ல தான்ப்பா. இல்லம்மா, இவங்க எல்லாம் பணக்காரங்க. கார ஆளு மேல மோதிட்டு கை போனா இவ்வளவு, கால் போனா இவ்வளவு, ஆளே போனா இவ்வளவு ரேட்டே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்கறது சர்வசாதாரணம். ஏன் தம்பி, நீ கூட தான் இப்ப பணக்காரனா இருக்கிற, நீயும் அப்படித்தானா? நல்ல கேளுங்கம்மா, இவருக்கு பணக்காரங்களை கண்டாதான் பிடிக்காது, ஆனா பணத்தை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அப்படி இப்படிமா பணத்தை சேர்த்து பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அடையாறுல ஒரு பங்களா, இம்பாலா காரு, பெரிய ஜமீன்தாரு. ஏமா, இந்த தம்பிய இதுக்கு முன்னால உனக்கு தெரியுமா? ஏன் இந்த தம்பிய கேளுங்கம்மா, பாவம் இப்ப இவருக்கு என்ன அடையாளம் தெரியுதோ இல்லையோ? நான் என்ன செய்யறேன், எங்க போறேன், எங்க பங்களா வாங்கியிருக்கேன், என்ன கார் வாங்கியிருக்கேங்கிற விவரம் எல்லாம் எதுக்காக சேகரிச்சு அலையணும்னு நீங்களே கேளுங்கம்மா. ஆமா, தம்பி சொல்றதும் நியாயம்தான். நீ ஏமா அந்த பிள்ளைய பத்தி அவ்வளவு கவனிச்சுக்கிட்டு தெரியற? உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அப்படி கேளுங்கம்மா. பாத்தீங்களா, பதிலே இல்ல. ஏன் இல்ல? அந்த பொண்ணுதான் சொல்ல வேண்டிய பதில அழகா சொல்லிடுச்சா? எப்போ? என்னப்பா புரியாத பிள்ளையா இருக்கிற? உங்க அம்மாவை பூவும் மஞ்சளோட அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை மருமகளா ஆக்கிக்க சொல்லுப்பா. நான் அம்மா இருந்து கொடுத்து வைக்கலம்மா. ஏமா, உங்களுக்கு சம்மதம்னா நீங்களே போய். அப்படியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. ஏமா, உங்க வீடு எங்க இருக்கு? நானே உங்க அப்பா அம்மாவை சந்திச்சு உன்னை பொண்ணு கேட்க வரேன். ஏமா கண் கலங்குற? இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? நீதான் எங்களை வாழ வைக்கணும். கவலைப்படாதம்மா, நினைச்ச காரியம் வெற்றிகரமா முடியும். உங்க ரெண்டு பேரையும் கூடிய சீக்கிரம் புருஷன் பொஞ்சாதியா பார்க்கத்தான் போறேன்.
மாஸ்டர், இவன் தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனோட வந்து நம்ம வைரத்தெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போனவன். பணத்தை மட்டும் கொள்ளை அடிக்கல, எனக்கு சேர வேண்டிய பெண்ணையும் கொள்ளை அடிச்சிட்டான். இனிமே இவன் தான் எனக்கு ஜன்ம விரோதி. இவன் ஒழுங்காதான் எனக்கு வாழ்வு. வாங்க ஆமா, உங்க அண்ணன் பொண்ணு மானம் மரியாதை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த திருடனோட கார்ல சுத்திட்டு இருக்கான். கார்ல தானே சுத்திட்டு இருக்கிற, கால்நடையா கடத்தரவுல சுத்தலையே, ஏன்டா அதையெல்லாம் பாக்குற? ஐயோ, நான் வேதனைப்பட்டு இருக்கேன், நீங்க விளையாடுறீங்களா மாமா? கண்டிச்சு வளர்க்காத பொண்ணும் காவல் இல்லாத தோட்டமும் வீணா போயிடுவாமா. நீ ஏன்டா இப்படி வேதனைப்படுற? உனக்கு தான் வேலைக்கு பலவிதமான பலகாரத்தோட பந்தி நடக்குது, பத்தாதா? அது போதாது மாமா, எனக்கும் மாலாவுக்கும் இந்த வீட்டுல திருமணம் நடக்கணும். திருமணமா? அங்க பாரு, வாங்க வாங்க. கொஞ்சம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். மிஸ்டர் ரத்னம், தம்பி, இவன் கொஞ்சம் சூடா இருக்கிறான், பாத்து. உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். எப்படி? மாலா என் மாமன் பொண்ணு, முறை பொண்ணு. நீ நேத்து வந்தவன், அதை மறந்துடாத. சரி, கண்ணுக்குட்டி பிறக்கிற போது காதோட தான் பிறக்குது. பின்னால முளைக்கிற கொம்புக்குத்தான் காதை விட வலிமை அதிகங்கிறத நீ மறந்துடாத. ரத்னம், என் உரிமையில தலையிடாத. நான் ரொம்ப பயங்கரமான. நான் எதுக்கும் பயப்படாத. நீ ஒரு திருடங்கிறத மறந்துடாத. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் காரியத்துல இறங்கி இருக்கேன். இதுல தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது. இது என் சொந்த விஷயம். மூர்த்தி, இந்த பதில் உனக்கு போதும் நினைக்கிறேன். மாலா நடத்துமா? பை த பை, நாளைக்கு பங்களாவில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ அவசியம் வரும். ஓகே மிஸ்டர் மூர்த்தி, உங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அழைக்க முடியாததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். காரணம், பெரிய மனுஷங்களை மட்டும்தான் அழைச்சிருக்கேன். குட் பை. காஃபி. பாவம், அவருக்கே குட். ஐயா பட்டாக்கத்தி, இதெல்லாம் உன் ஏற்பாடா? படைய திரட்டிட்டு வந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? மங்கம்மா, இப்ப நீ எங்கம்மா உன் திமிரு? இனிமே என்கிட்ட நீ பயந்து தங்கம்மா. இல்லாத சொல்லி அவமானப்படுத்தினா இந்த மங்கம்மா பயந்து ஓடிடுவான்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாருயா. அடி ராமாயி, காத்தாயி, என்னடி சொல்றீங்க? நானும் அந்த ராமுவும் கைய கோத்துக்கிட்டு ஆடி பாடுறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, அவ்வளவுதானே? சும்மா நிறுத்தம், கிரிகிரி பண்ணாத. உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது. உன்னை பார்த்து நாய் சிரிக்குது. யோ, பச்சையா சொல்றேன், அவன் தான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் அவனை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவனுக்கு புஞ்சாது. போதுமா? ஏய் மங்கம்மா, இந்த பட்டா கத்திய உனக்கு நல்லா புரியல. பின்னால உனக்கு ஆபத்தா முடியும். ஆமா. யோ, ஏயா பதற? திட்டமெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சேன்னா? யோ யோ, ஏயா உன் மூஞ்சில ஒரு முழம் மீசை? இந்தா 4 காசு போய் எடுத்துரு, இல்லன்னா மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்து விடுவேன். கலாட்டா பண்றாங்க, நான் கலாட்டா காலி பசங்க. பட்டாக்குத்தி, மங்கம்மாவை என்ன நினைச்சுக்கிட்டேன்? இது பனங்காட்டு நரி, கலசலுக்குள்ள 5. என்னது மங்கம்மா? மாரடிக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்து கூச்சல் போடுறாங்க. திருட்டு காதலா? திருட்டு காதல். மங்கம்மா என்ன சொல்ற? என்னது திருட்டு காதல்? ஏன் அந்த வெக்க கேட்ட கேக்குற? நீயும் நானும் லவுடூட் பாடுறோமா? அது இந்த பேட்டக்கார பசங்களுக்கு பாக்க சைக்கிளியா? இவ்வளவுதானா மங்கம்மா? நரம்பு இல்லாத நாக்கு 4 விதமா பேசத்தான் செய்யும். அதுக்காக நீ ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுற? இல்லாததை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சும்மா வந்துட சொல்றியா? யோ, நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? என்னைக்காவது உன்னை பார்த்து நான் பல்ல இழிச்சிருக்கேனா? இழிச்சிருக்கேனாயா? இல்ல. மங்கம்மா மானமுள்ளவ, சோறு திங்கிறவ. பழி சொன்ன பசங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லி பல்ல உடைச்சிட்டு தான் வந்தேன். அதானே கேட்டேன். ஆமா, என்ன சொன்ன மங்கம்மா? என்ன சொன்ன? அத வேற சொல்றியா? சொல்லு மங்கம்மா, கேப்போம். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு. அதான், நீதான் என் புருஷன், நான் தான் உன் புஞ்சாதின்னு சொல்லிட்டு. ஆட, நீ ஏன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்ட? பின்ன என்னத்த செய்யறது? நீதான் வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டிய. ஆடி மாறி மகமாயி, கல்யாணம்னா கசக்குதா? உன்னை கட்டிட்டு யாரு லாட்டரி அடிக்கிறது? போட்டான தெரியுமா? புரியுது புரியுது, உனக்கு ஏன் கோவம் வருதுன்னு புரியுது. கட்டின பஞ்சாதிக்கு சோறு போடணுமேனு பயப்படுறியா? யோ, கவலைப்படாதய்யா, கறியும் சோறுமா நான் போடுறேன். மங்கம்மா, முதல்ல இந்த சாமா சட்டெல்லாம் எடுத்துட்டு நீ வெளியே போறியா இல்லையா? யோ, என்னையா அது?
உண்மையாவே கோமா பேசுற? சத்தம் போடாதய்யா. என் தாத்தா மேல ஆணையா சொல்றேன், எனக்கு ஏற்கனவே உண்மையில அது இருந்துச்சுயா. அதுவா? எது? கத்திரிக்காய். எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமாக்கும். சோம்பேறி பசங்க சும்மா கிடந்த மனசு தூண்டி விட்டாங்க. இப்ப அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கோபத்துல 4 பேர் மத்தியில கொட்டுன்னு கொட்டிட்டேன். கொட்டிட்டு அள்ள முடியுமா? நீயும் நானும் நெசமா புருஷன் முஞ்சாதி ஆயிட முடியுமா? அடிமாரி மகமாயி, இது என்ன கூத்து? நீ வேற வம்புக்கு வரியா? யோ, நான் அசல் ஜாதி பொம்பளை. சொன்னா ஒரு சொல்லுதான். இந்த மண்டை மண்ணுக்கு போறவன்னு நீ தான் என் புருஷன். அந்த கடவுளே வந்து நீ அயோக்கிய, உன்னை கல்யாணம் பண்ணிக்காதேன்னா அட வேலையை பாத்துக்கிட்டு போயான்னு சொல்லிடுவேன், தெரியுமா? மங்கம்மா, உன்னோட பெரிய வம்பா போச்சு. முதல்ல நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போட்டுமா? ஏயா கத்துற? ஊருக்கார பசங்க கேட்டா கேவலமா நினைக்க போறாங்க. உன் கால்ல விழுந்து புருஷங்கிற மரியாதைக்கு கால்ல வர விழுவேன்னு சொல்லிட்டேன். காலே எழுத்து பட பயந்தாங்கொள்ளி. நான் உன்னை என்னையா செஞ்சிட போறேன்? இப்படி பாய சுத்திட்டு ஓடுறேன். அடி மாறி மகமாயி. யோ, உள்ள வாயா. இவ உள்ள போனா அவனை வெளியே அனுப்பிச்சுட்டான்னு ஊருக்கார பசங்க கேவலமா பேச போறாங்க ஐயா. இங்கே வந்து படுத்திருக்க? கழுத நீயா? கழுதான் பெட்ஷீட்டை போத்தி படுக்குமா? எந்த திண்ணையில படுத்தாலும் இதே விவகாரம் தான். பொத்தி படுக்க முடியலையே. மாயமா மறைஞ்சிட்டானா? அடப்பாவி, நீ எப்படியா வந்த? ஓஹோ, கொல்லப்புறமா வந்துட்டியா? பரவாயில்லையா. இன்னும் என்னையா யோசனை? விளக்கு அணைச்சிட்டு வந்து படு. விளக்குறதா